பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், நாளைக்கு ஒரு 5 நிமிஷத்துல செய்யற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு சட்னி தான் பார்க்க போறோம். நான் வந்து எங்க வீட்டுல வந்து அதுக்கு என்ன சொல்லுவோம், நாளைக்கு தக்காளி வெங்காய சட்னி வெங்காய சட்னி தான் அதுக்கு பேரு. ஆனா தாளிக்காத சட்னின்னு சொல்லுவோம். தாளிக்காம அப்படியே அரைச்சிட்டு இப்ப நல்லெண்ணெயை ஊத்தி நம்ம இட்லி மிளகா பொடியில சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த சட்னியை அரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெயை ஊத்தி அந்த தோசை இட்லிக்கு சாப்பிடும் போது அந்த வெங்காயத்தோட பச்சை மணத்தோட சூப்பரா இருக்கும் அந்த சட்னி. அந்த சட்னியை எப்படி அரைக்கலாம், என்னென்ன தேவைங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் ஒரு 6 பச்சை மிளகாய், நான் பெருசா இருக்கிறதுனால கட் பண்ணி 2 உடச்சு வச்சிருக்கேன். 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன், அதையும் பிச்சு உள்ள போட்டுறேன். ஒரு சின்ன பத்த தேங்காய், அதை பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துறேன். 2 வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாவே 2 வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி பச்சையாவே ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துறேன். இப்ப இந்த சட்னிக்கு தகுந்த உப்பையும் உள்ள போட்டுறேன். ஒரு ஸ்பூன் கிட்ட இருக்கும், இந்த உப்பையும் உள்ள சேர்த்துறேன். இவ்வளவுதான் சட்னி அரைக்கிறதே. இந்த சட்னி அரைச்சிட்டு காட்டுறேன். இந்த சட்னி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியே பச்சையா தான், எல்லாமே பச்சை பச்சையா தான் போட்டு அரைச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்க தோசை சுடுறதுக்குள்ள இந்த சட்னியை அரைச்சிடலாம். இதை சட்னியை எப்படி சாப்பிடணும்னா, இந்த மாதிரி கொஞ்சமா வச்சுக்கிட்டு இதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு நீங்க தோசையில தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த சட்னியை இந்த இவ்வளவுதான் சட்னி. இந்த தோசையோட எங்க வீட்டுல இந்த சட்னியை ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.